Hello viewers, welcome back to Lex Square. நாம இந்த வீடியோல பார்க்க போறது பவுண்டரிஸ், அதாவது எல்லைகள். நம்ம சேனலோட வியூவர் ஒருத்தர் அவர் பேங்க் எம்ப்ளாயி பவுண்டரிஸ் பத்தின சில டவுட் சொல்லி அதை எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டா அவருக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பத்திரத்தில் அதன் சொத்து விவரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம லொக்கேட் பண்ணவோ இல்லை ஐடென்டிஃபை பண்ணவோ முடியும். அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர், ப்ராப்பர்ட்டி அட்ரஸ், வில்லேஜ் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் அண்ட் பவுண்டரிஸ் அண்ட் லைனர் மெஷர்மெண்ட். நாம் இந்த வீடியோவில் பவுண்டரிஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். பவுண்டரிஸ் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டியோட எல்லைகள். அந்த பவுண்டரிஸ் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை மற்ற ப்ராப்பர்ட்டிலேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு உதவுது மற்றும் அந்த பவுண்டரிஸ் மூலமாக தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை லொக்கேட் பண்ணவும் முடியும். பொதுவாக ப்ராப்பர்ட்டிக்கு 4 எல்லைகள் இருக்கும். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த இடத்துல இருக்கிற இட விவரங்களை தான் நம்ம டாக்குமெண்ட்ஸில் பவுண்டரிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். டாக்குமெண்ட்டில் பொதுவாக எல்லா ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்லையுமே ஷெட்யூல் ஆஃப் த பேஜில் கண்டிப்பாக பவுண்டரிஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பவுண்டரிஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் ஈஸியில் என்ட்ரி வரும். அப்படி தப்பாக மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியில் என்ட்ரிஸ் மிஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது நாம் அந்த வியூவர் கேட்ட டவுட் என்னன்னு பார்க்கலாம். அவர் 2 டவுட்ஸ் என்ன கேட்டார். ஒன்று, டாக்குமெண்ட்டில் இருக்கிற பவுண்டரிஸையும் சைட்டில் இருக்கிற பவுண்டரிஸையும் எப்படி மேட்ச் பண்ணுறது மற்றும் பவுண்டரிஸை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு பொதுவாக 4 எல்லைகள் இருக்கும். அதில் ஒரு எல்லை எப்போயுமே ரோடாகவோ அல்லது காமன் பேசேஜாகவோ இருக்கலாம். அந்த எல்லை தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரி வேயாகவும் இருக்கும். சில நேரங்களில் சில ப்ராப்பர்ட்டிக்கு 3 அல்லது 2 எல்லை கூட ரோடாக வரும். கார்னர் பிளாட்டாக இருந்தால் இந்த மாதிரி அமையும். பவுண்டரி டீட்டெயில்ஸில் மற்ற எல்லைகள் மாறினா கூட அந்த ரோடு இருக்கிற எல்லை எப்போயுமே மாறாது. அதை வச்சு தான் சைட்டில் இருக்கிற பவுண்டரிஸையும் டாக்குமெண்ட்டில் இருக்கிற பவுண்டரிஸையும் நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். இப்போது இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1, நார்த் பை பிளாட் நம்பர் 10, சவுத் பை பிளாட் நம்பர் 13, ஈஸ்ட் பை 20 feet பை ரோட், வெஸ்ட் பை பிளாட் நம்பர் 20. ஒரு அப்ரூவ் லேயில் இருக்க ஒரு பிளாட்டை சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட பவுண்டரிஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பவுண்டரிஸ் இருக்கிற பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். செகண்ட் திங், இந்த மாதிரி பவுண்டரிஸ் லேஅவுட் ஃபார்ம் பண்ணலேருந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. இந்த மாதிரி பவுண்டரிஸ் ஆக்சுவல் சைட்லேயும் டாக்குமெண்ட்லேயும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். செகண்ட் திங், டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட்டோட கரண்ட் டாக்குமெண்ட் பவுண்டரிஸ் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அது பிழை தான். எந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது மிஸ்டேக் அப்படிங்கிறத பார்த்து நிச்சயமாக ரெக்டிஃபை பண்ணணும். செகண்ட் திங், சைட்டில் இருக்கிற பவுண்டரிஸும் டாக்குமெண்ட்டில் இருக்கிற பவுண்டரிஸும் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுவும் பிழை தான். சைட்டில் என்ன இருக்கோ அதை நிச்சயமாக டாக்குமெண்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சைட்டில் இருக்கிறத டாக்குமெண்ட்டில் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடு இருக்கிற எல்லை எப்பயுமே மாறாது அப்படின்னு சொன்னேன்னா அதே போல் பிளாட் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லைகளும் எப்பயுமே மாறாது. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 2, நார்த் பை ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மணி, சவுத் பை ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தங்கம், ஈஸ்ட் பை 30 feet பை ரோட், வெஸ்ட் பை ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு உலநாதன் அந்த சாந்தி. மேக்ஸிமம் எல்லா ப்ராப்பர்ட்டிலையுமே இந்த மாதிரி பவுண்டரிஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி பவுண்டரிஸை மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த பவுண்டரிஸ்லேயும் ஈஸ்ட் பை இருக்கிற ரோடு எப்போயுமே சேஞ்ச் ஆகாது. ஆனால் மற்ற சைட்ஸில் இருக்கிற ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணும்போது நார்த்தன் சைடு இருக்க போர்ஷனுக்கு மணி ஓனராக இருந்திருப்பார். ஃப்யூச்சரில் அவர் சேலோ செட்டில்மெண்ட்டோ பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் பேரண்ட் டாக்குமெண்ட்டில் இருக்க பவுண்டரிஸை தான் கரண்ட் டாக்குமெண்ட் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஈஸியில் என்ட்ரி வராது அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற ரோடையும் நம்ம ப்ராப்பர்ட்டியோட டோர் நம்பரையும் வச்சு தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியை லொக்கேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி அதை லொக்கேட் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியோட தாலுகார் ஆஃபீஸ், அதாவது தாலுகா ஆஃபீஸை அப்ரோச் பண்ணி கவர்மெண்ட் சர்வேரை கூப்பிட்டு லேண்டை அளந்து சைட்டில் இருக்கிற பவுண்டரிஸையும் டாக்குமெண்ட்டில் இருக்கிற பவுண்டரிஸையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 3. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லார்ஜர் எக்ஸ்டென்ட்கான லேண்ட், அதாவது ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற லேண்டுக்கான பவுண்டரிஸ். நார்த் பை சர்வே நம்பர் 151, சவுத் பை சர்வே நம்பர் 154, ஈஸ்ட் பை சர்வே நம்பர் 156, வெஸ்ட் பை சர்வே நம்பர் 166. இந்த மாதிரி 4 பக்கங்களும் நிலங்களால் சூழப்பட்டிருக்கிற லேண்டை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி லேண்டுக்கு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்சியஸ் ஃபண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ
இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக கவர்மெண்ட் சர்வேயரை கூப்பிட்டு லேண்ட் அளந்து லேண்ட் ஸ்கெட்சை வாங்கி ப்ராப்பர்ட்டியை லொக்கேட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். நான் இப்போ என்ன தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கேஸ் டு கேஸ் பவுண்டரிஸ் டிஃபர் ஆகும். ஸோ நாங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் இருக்கும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, Arul Prabha. Stay connected and be updated.